ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கன்சூமர் சர்ப்ளஸ் கான்செப்ட் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி. ஸோ நம்ம ஆல்ரெடி கார்டினல் அண்ட் ஆர்டினல் கான்செப்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ எல்லாத்துலேயும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துமே இருந்துட்டு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டிரைவிங் டிமாண்ட். அந்த லா ஆஃப் டிமாண்டை இருந்துட்டு ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான அந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வேற வேற வகையில் இருந்துட்டு நமக்கு கன்சியூமரோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட கான்செப்ட்லாம் தான் இதெல்லாம். அதில் கார்டினல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டா மார்ஜினல் யூட்டிலிட்டி இதை வச்சு மானிட்டரி யூனிட்ஸ்ல நம்ம இருந்துட்டு யூட்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மூலியமா அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி கான்செப்டை வச்சு ஆல்ஃபிரட் மார்ஷல் இருந்துட்டு டிமாண்ட் கர்வ் டிரைவ் பண்ணியிருப்பாரு. லா ஆஃப் டிமாண்டோட எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டு காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆர்டினல் வந்தோம்னா ஹிக்ஸும் ஆலனும் இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வையும் பட்ஜெட் லைனையும் யூஸ் பண்ணி இருந்துட்டு ரெண்டையுமே யூஸ் பண்ணி இருந்துட்டு அதர் மூலியமா கன்சியூமரோட மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அது மூலியமா லா ஆஃப் டிமாண்டோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டு டெரைவ் பண்ணியிருப்பாங்க. டிமாண்ட் கவர் வந்துட்டு நம்ம அது மூலியமா டெரைவ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ அதுல தேர்டு அதோட இதுல அப்படியே தேர்ட் இதுதான் இருந்துட்டு இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி. இதை யார் கொடுத்தாருன்னா பால் சாமுவேல்சன் 1938ல இந்த கான்செப்டை இருந்துட்டு கொடுத்தாரு. ஸோ இவரோட தியரி இருந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட மாடர்ன் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுதான் இருந்துட்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு டிஃப்ரெண்ட் தியரி, ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ். இவர் எப்படி இருந்துட்டு இந்த தியரி ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரியா இருந்துட்டு மற்ற தியரிஸ் மாதிரி இன்டிஃபரன்ஸ்க்கோ யூட்டிலிட்டியோ எதுவுமே யூஸ் பண்ணாம அவர் இருந்துட்டு கன்சியூமரோட மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட்டை வெறும் பட்ஜெட் லைனை மட்டும் வச்சு இருந்துட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாரு அவரோட தியரி. அது மூலியமா லா ஆஃப் டிமாண்ட் கர்வே இருந்துட்டு லா ஆஃப் டிமாண்ட் தியரியே இருந்துட்டு எக்ஸிஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதையும் இல்லை டிமாண்ட் கர்வே இருந்துட்டு டிரைவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதாவது நம்ம இன்டிஃபரன்ஸ்க்காகவும் இல்லாம யூட்டிலிட்டி கான்செப்டும் இல்லாம யூட்டிலிட்டி எந்த ஒரு கார்டினல் கான்செப்ட் எதுவுமே இல்லாம இது ரெண்டுமே இல்லாம இவர் டெரைவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி நமக்கு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் deriving consumers maximum utility and law of demand existence. ஸோ இதுல வந்துட்டு இதுல அசம்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி வெல் நோன் அசம்ஷன் தான். ரேஷனாலிட்டி ரேஷனாலிட்டி நம்ம ஆல்ரெடி கார்டினல்லே பார்த்துருக்கோம், ஆர்டினல்லே பார்த்துருக்கோம். கன்சியூமர் வந்துட்டு வித் கிவன் ப்ரைசஸ் அண்ட் இன்கம் அவங்களோட யூட்டிலிட்டியை இருந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. எல்லாருமே இருந்துட்டு அவங்க யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷனை நோக்கி தான் இருந்துட்டு வாங்க. அதான் இருந்துட்டு நம்ம ரேஷனல் கன்சியூமர்னு பார்த்துருப்போம். அப்புறம் கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ், இதுக்கு நம்ம ரெண்டு இது ஏ கிரேட்டர் தேன் பின்னா பி கிரேட்டர் தேன் ஏவா இருக்க முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். இதை வச்சுதான் இருந்துட்டு இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரியே இருந்துட்டு நமக்கு வரும். இதை பேஸ் பண்ணி தான் இதோட சிமிலாரிட்டியில தான் இருந்துட்டு நம்மளோட ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரியே இருந்துட்டு இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ்னா நான் இப்போ ஆப்பிள் பனானா ரெண்டும் கொடுக்குறப்ப இருந்துட்டு நான் ஆப்பிள் சூஸ் பண்ணிட்டேன், பனானா வேணாம் அப்படின்னா நான் எப்பயுமே நாளைக்கு வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் பனானா வேணும் ஆப்பிள் வேணும்னு ஆப்பிள் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே வந்துட்டு ஆப்பிள் பனானா கொடுத்து காமிச்சீங்கன்னா நான் எப்பயுமே ஆப்பிள் தான் சூஸ் பண்ணுவேன். அப்படின்றதான் இருந்துட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ். என்னோட முடிவுல நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதான் இந்த கன்சிஸ்டன்சி இன் சாய்ஸ். அடுத்து ஒரே நிலையில் இருப்பேன். அடுத்து இருந்துட்டு நம்மளோட டிரான்சிட்டிவிட்டியும் நம்ம இருந்துட்டு ஆர்டினல் கான்செப்ட்ல இருந்துட்டு இந்த அசம்ஷன் பார்த்தோம். அதே தான் ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சினா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏ கிரேட்டர் தேன் சி. அதாவது ஆப்பிள் பனானா கொடுக்குறப்ப ஆப்பிளும் பனானாவும் கொடுக்குறப்பையும் வந்துட்டு நான் இருந்துட்டு ஆப்பிள் தான் இருந்துட்டு சூஸ் பண்றேன். அடுத்து பனானா சீக்கனா சரி கேரட்னு எடுப்போம். பனானா கேரட் கொடுக்குறப்ப நான் பனானா சூஸ் பண்ணிட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏ இருந்துட்டு பியை விட எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப சியை விட பிஏ எனக்கு முக்கியன்றப்ப நான் ஆல்ரெடி இங்க சொல்லிட்டேன் பிஏ விட ஏ தான் முக்கியம் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏ இருந்துட்டு சிஏ விட ஸோ ஏவை சிஏ காமிச்சிங்கன்னா என்கிட்ட நான் டைரக்டா இருந்துட்டு ஆப்பிள் சூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நான் பனானாவோட எனக்கு ஆப்பிள் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அங்க பனானாவையும் கேரட்டையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு பனானா தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஆனா எனக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், பனானா விட எனக்கு ஆப்பிள் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். ஸோ இது மூலியமா நான் டைரக்டா என்ன சொல்லிடலாம், ஆப்பிளா கேரட்டான்னு கேட்டா நான் ஆப்பிள்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அதான் இருந்துட்டு நம்மளோட டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் சாய்ஸ். ஸோ இந்த 3 அசம்ஷன் தான் இருந்துட்டு இதுக்கு முக்கியமான அசம்ஷன். வேற எந்த அசம்ஷன்ஸும் இதுல இல்லை. ஸோ அடுத்து ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி, ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம்னா என்ன? ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அசம்ஷன் தான். ஸோ இதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ்ன்றது என்ன, இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஸோ இப்படின்னா என்னன்னா, ஸோ இது பட்ஜெட் லைன் எம் என்னன்ற பட்ஜெட் லைன் இருக்குன்னா, இப்போ நான் ஒரு கன்சூமர், இப்போ நான் இருந்துட்டு இந்த பாயிண்ட் ஏவை இருந்துட்டு நான் சூஸ் பண்றேன்.
இது பட்ஜெட் லைன்ல தான் இருக்கு. என் இன்கம் ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இதுதான் இருந்துட்டு எனக்கு முக்கிய எனக்கு என்னோட யூட்டிலிட்டி மேக்ஸிமைசிங் பாயிண்ட் அப்படின்னு நான் இருந்துட்டு இந்த பண்டில் நான் சூஸ் பண்றேன்னா, சாரி, ஸோ இப்போ ஏன்ற இந்த பண்டில் நான் சூஸ் பண்றேன்னா, இது மூலியமா நான் என்ன சொல்றேன், இவர் என்ன சொல்றாருன்னா, கன்சியூமர் அந்த பண்டிலை சூஸ் பண்ணி இதான் ரிவீல்டு ப்ரிஃபர்டுன்னு சொல்லிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த பிரகாரம் பட்ஜெட் லைனுக்கு கீழே உள்ள பாயிண்ட் எல்லாமே இருந்துட்டு இன்ஃபீரியர் ஃபீஸபிள் ரீஜன், பட் ஆனால் இன்ஃபீரியர், ஆனால் இன்கம் ஸ்பெண்ட் ஆகாது, ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்காது அப்படின்னு. ஆனா இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்ற பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டா இந்த பட்ஜெட் லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டுமே இருந்துட்டு கன்சியூமருக்கு இருந்துட்டு இன்ஃபீரியர் கமாடிட்டிஸ் தான். அதாவது இன்ஃபீரியர் கமாடிட்டிஸ்னா இருந்துட்டு யூட்டிலிட்டி மேக்ஸிமைசிங் கமாடிட்டி இல்லை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான், இந்த ஒரு பாயிண்ட் ரிவீல்டு ப்ரிஃபர்டுன்னு சொல்லிட்டாலே மற்ற எல்லா ஆல்டர்னேட்டிவ் இதுவுமே இருந்துட்டு அவங்களுக்கு இருந்துட்டு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி தராது. இந்த ஒரு பாயிண்ட் தான் இருந்துட்டு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி தரும். அடுத்து ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம். ஸோ இது இருந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட நமக்கு எப்படி இருந்துட்டு கார்டினலுக்கு இருந்துட்டு நம்ம லா ஆஃப் டிஎம்யூ பார்த்தோமா, ஸோ அதான் இருந்துட்டு ஒரு கோர் இது. ஸோ அதே மாதிரி ஆர்டினலுக்கு இருந்துட்டு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ அதே மாதிரி தான் இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரிக்கு இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம். ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ்ன்ற மீனிங்கே இருந்துட்டுன்னா கன்சியூமர் இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான கமாடிட்டி காம்பினேஷன் இருந்துட்டு ரிவீல் பண்றாங்க. அவங்க இதான்றதை அவங்களே சூஸ் பண்றாங்க. அந்த அந்த பேசிஸ் தான் இருந்துட்டு இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம்ன்றது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ த கன்சியூமர் பை சூசிங் எ கலெக்ஷன் ஆஃப் குட் இன் எனி ஒன் பட்ஜெட் சுச்சுவேஷன். ஸோ இது ஒரு பட்ஜெட் சுச்சுவேஷன். என்னன்ற இந்த பட்ஜெட் லைன்ன்றது ஒரு பட்ஜெட் சுச்சுவேஷன். இதுல கன்சியூமர் பை சூசிங் எ கலெக்ஷன் ஆஃப் குட், ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் காம்பினேஷன்ல இந்த கலெக்ஷன் ஆஃப் குட், இந்த காம்பினேஷன் இருந்துட்டு ஏன்ற காம்பினேஷன் இருந்துட்டு சூஸ் பண்றாங்கன்னா கன்சியூமர், the chosen bundle is revealed to be preferred among all the other alternative bundles available under the budget constraint. அதாவது இந்த ஏன்ற பண்டலை சூஸ் பண்ணிட்டா நிறைய அதர் ஆல்டர்னேட்டிவ் பண்டல்ஸ் இருக்கும். நமக்கு பி இருக்கு, பிலையும் நம்ம இருந்துட்டு பட்ஜெட் லைன் பார்க்குறப்பே பார்த்துருக்கோம். பட்ஜெட் லைன் மேலே உள்ள பாயிண்ட் எல்லாத்துலேயும் இன்கம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ ஓகே, ஸோ அப்போ பியும் இருக்கு, பியும் இருந்துட்டு ஏ மாதிரி ஃபுல்லாக இன்கம் ஸ்பெண்ட் ஆகி வர ஒரு பாயிண்ட் தான். சி இருக்கு, இதுக்குள்ளார நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இல்லை பட்ஜெட் லைன்ல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா பாயிண்ட்டுமே இருந்துட்டு எல்லா பாயிண்டோட இதுதான் இருந்துட்டு ஏ தான் இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்டு. ஸோ இதுதான் இந்த பண்டில்ஸ் கூட எல்லா பண்டில்ஸ் கூட வச்சு ஏவை கேட்டா கன்சியூமர் இருந்துட்டு எப்பயுமே ஏவை தான் இருந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரிவீல்டு ப்ரிஃபர்னால இது என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் இருந்துட்டு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி தரும். மற்ற எதுலையுமே இருந்துட்டு மற்ற எந்த பாயிண்ட்லயுமே இருந்துட்டு கன்சியூமருக்கு ஏல கிடைக்கிற அளவுக்கு யூட்டிலிட்டி தராது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்ஃபீரியர் காம்பினேஷன் ஆயிடும். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம். ஒரு பண்டல் இருந்துட்டு ஒரு பட்ஜெட் சுச்சுவேஷன்ல சிம்பிளா என்ன, ஒரு பட்ஜெட் சுச்சுவேஷன்ல கன்சியூமர் ஒரு பண்டலை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சூஸ் அண்ட் பண்டல் இருந்துட்டு மற்ற எல்லா காம்பினேஷனோட பெட்டரான பண்டல், அதுல தான் இருந்துட்டு அதிக யூட்டிலிட்டி கிடைக்கும். மற்ற எல்லாமே இருந்துட்டு இன்ஃபீரியர் தான். அந்த காம்பினேஷன்ஸ் கூட எப்போ வச்சு கேட்டாலும் கன்சியூமர் இருந்துட்டு இந்த ஏன்ற காம்பினேஷன் அவைலபிளா இருக்கிறப்ப வேற எந்த காம்பினேஷனுமே இருந்துட்டு சூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே இருந்துட்டு ஏதா இருந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதான் இங்கே தான் இருந்துட்டு அந்த நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி அசம்ஷன் மாதிரி கன்சிஸ்டன்சி அசம்ஷனும் உள்ள வரும். ஓகே, ஸோ இதான் இருந்துட்டு அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் இதுல இருந்துட்டு ஒரு ஆட் ஆனா என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த சூஸ் பண்றது இருந்துட்டு இது சீப்பர் பண்டில், மற்ற பண்டில்லாம் கம்பேர் பண்றப்ப இது சீப்பு அப்படின்ற பேசிஸ்ல இருந்துட்டு நம்ம சூஸ். இப்போ மார்க்கெட்ல நம்ம போயிட்டு நம்ம இருந்துட்டு சூஸ் பண்றப்ப ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ்ல இதுதான் ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்ற பர்ச்சேஸ் இருந்துட்டு எடுக்கிறது இல்லை. ஸோ அதை இருந்துட்டு கன்சிடர் சீப்பர்ன்ற பேசிஸ்ல இருந்துட்டு கன்சியூமர் இருந்துட்டு ஒரு பண்டலை சூஸ் பண்றாங்கன்னா அது இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்டு கிடையாது. மற்ற கமாடிட்டிங்கெலாம் மற்ற காம்பினேஷன்ஸை கம்பேர் பண்றப்ப அதான் பெட்டர் பண்டல்ன்றது கிடையாது. சூஸ் பண்றது வந்துட்டு பேஸ்ட் ஆன் மோஸ்ட்லி எது இருந்துட்டு அதிக யூட்டிலிட்டி தரது, அதிக ப்ரிஃபர்ட் எது அப்படின்ற பேசிஸ்ல தான் இருக்குமே தவிர்த்து சீப்பர் பண்டல்ன்ற பேசிஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ இதான் இருந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டிஷன் நம்ம இருந்துட்டு சொல்லலாம் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம்ல. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம். பட் இதுல இருந்துட்டு இந்த ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்சியம்ல இருந்துட்டு பால் சாமில்சன் இருந்துட்டு ரெண்டு மெயினான ஆக்சியம் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு நமக்கு கொஸ்டின் வரும். வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். இதுல வீக் ஆக்சியம் தான் இருந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். ஓகே, ஸோ வீக் ஆக்சியம் கிட்டத்தட்ட நம்மளோட கன்சிஸ்டன்சி மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு பட்ஜெட் சுச்சுவேஷன்ல ஏ இஸ் ரிவீல்டு ப்ரிஃபர்ட் ஓவர் பி. இப்போ ஏன்னு ஒரு பண்டில் இருக்கு, பின்னு ஒரு பண்டில் இருக்குன்னா நான் ஏ இருந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன், ஏ தான் இருந்துட்டு எனக்கு ரிவீல்டு ப்ரிஃபர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன்னா வீக் ஆக்சியம்ல என்ன சொல்றாங்கன்னா தென் பி மஸ்ட் நெவர் பி ரிவீல்டு ப்ரிஃபர்ட் டு ஏ.
எந்த எந்த இது நம்ம இருந்துட்டு ஸோ அந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல திருப்பி இருந்துட்டு எனக்கு பி தான் வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்றது தான் இருந்துட்டு இந்த வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். ஏ ஓவர் பின்னு நான் ரிவீல்டு பண்ணிட்டேன்னா, எனக்கு ஏ தான் வேணும் அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டேன்னா, திருப்பி நான் பி ஓவர் ஏன்றதுட்டு நான் சூஸ் பண்ண மாட்டேன். அப்படின்றதா வந்துட்டு இந்த வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட சேம் அந்த கன்சிஸ்டன்சி அசம்ஷனே தான். பட் ஆனா இதுல இன்னொன்னு ஒண்ணு என்ன இருக்குன்னா, கன்சியூமர் வில் பர்ச்சேஸ் பண்டில் பி இன் அ நியூ பிரைஸ் சுச்சுவேஷன் இஃப் பண்டில் ஏ இஸ் அன்அட்டைனபிள் அட் தட் பிரைஸ். ஸோ இதுக்கு இருந்துட்டு இந்த இதை நான் சொல்றேன். இதை சிம்பிளா இவங்க என்ன சொல்றாங்க, பண்டில் பியை கன்சியூமர் சூஸ் பண்ணலாம் ஒரு நியூ பிரைஸ் லெவல்ல. நியூ பிரைஸ் லெவல்ல என்ன, பிரைஸ் மாறுச்சுன்னா நமக்கு பட்ஜெட் சுச்சுவேஷன் மாறும். ஸோ அதாவது நியூ பட்ஜெட் சுச்சுவேஷன்ல நம்ம பண்டில் பி சூஸ் பண்ணலாம் எப்பனா பண்டில் ஏ அன்அட்டைனபிளா இருக்கிறப்ப. பண்டில் ஏவை நம்மளால கன்சியூம் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போறப்ப நம்ம இருந்துட்டு பிஏ இருந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இது பெட்டரா நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஸோ இப்போ இந்த பிபிடபிள்யூ அப்படின்றது இந்த பட்ஜெட் லைன் நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பிபிடபிள்யூன்றது இந்த பட்ஜெட் லைன். அதே மாதிரி இந்த பி டேஷ் பிடபிள்யூன்றது புது ப்ரைஸ்ல வர இந்த பட்ஜெட், புது ப்ரைஸ் அண்ட் இன்கம் லெவலில் வர இந்த பட்ஜெட் லைன். ஓகே, ஸோ மேபி கலர் டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா ஸோ இப்போ வந்துட்டு ரெட்ன்றது நமக்கு பழைய பட்ஜெட் லைன், கிரீன்ன்றது நமக்கு நியூ பட்ஜெட் லைன். ஓகே, ஸோ இப்போ நான் இருந்துட்டு இந்த பாயிண்ட் இருந்துட்டு நான் சூஸ் பண்றேன். எக்ஸ் பிடபிள்யூன்றது இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல நான் இருந்துட்டு இந்த பி கமா டபிள்யூ இந்த பாயிண்ட் இருந்துட்டு ஸோ இதெல்லாம் இருந்துட்டு இந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நான் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்ணதுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, இந்த பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸ்பிடபிள்யூ டேஷ். ஸோ இப்போ உங்களோட இவ்வளோ இதுக்கு இல்லாம சரி இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் இருந்துட்டு பின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இருந்துட்டு ஏ இருந்துட்டு பி இருந்துட்டு உள்ளதான் இருக்கு, இந்த பட்ஜெட் லைனுக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப பி பாயிண்ட் இருந்துட்டு எனக்கு ஏ இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்ட் ஓவர் பின்னு சொல்லிட்டேன். அப்போ பி இருந்துட்டு நான் இனிமேல் பி இருந்துட்டு நான் சூஸ் பண்ண முடியாது இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் ரிவீல் பண்ணிட்டேன் ஏ தான் இருந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி தருது அப்படின்னு இருந்துட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ பீன்ற பாயிண்ட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபீரியர் காம்பினேஷன், எனக்கு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி தராது. பட் ஆனா எப்ப நான் இந்த பீன்ற பாயிண்ட் இருந்துட்டு நான் இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், கன்சூமர் வில் பர்ச்சேஸ் பி இந்த நியூ பிரைஸ் இஃப் பண்டில் ஏ இஸ் அன்அட்டைனபிள். ஸோ இப்போ எனக்கு இருந்துட்டு ப்ரைசஸ் இருந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ரைசஸ் சேஞ்ச் ஆனதுனால நான் இந்த பட்ஜெட் லைனுக்கு வந்துட்டேன் இல்லையா. இந்த பட்ஜெட் லைன்ல வர்றப்ப நான் பாருங்க நான் பி இருந்துட்டு சூஸ் பண்றேன். ஏன்னா ஏ இருந்துட்டு என்னால அட்டைன் பண்ணவே முடியாது. ஏ இருந்துட்டு எனக்கு அவைலபிளே இல்லை இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல. இந்த பட்ஜெட் லைன்ல பாக்குறப்ப என்னால இது வரைக்கும் தானே கன்சியூம் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால தான் என்னால கன்சியூம் பண்ண முடியாது. இது நம்ம பட்ஜெட் லைன் பாக்குறப்பே பார்த்திருக்கோம். அதெல்லாம் இருந்துட்டு நான் ஃபீஸபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் அன்அட்டைனபிள் பாயிண்ட், நம்மளோட இன்கம் வச்சு அந்த பாயிண்ட் எல்லாம் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பிரைஸ் சேஞ்ச் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னால ஏ இருந்துட்டு அன்அட்டைனபிளா ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்டிஷன் அப்ப நான் இருந்துட்டு பி சூஸ் பண்ணேன். பழைய பட்ஜெட் லைன் இதுல அப்ப நான் ஏ இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்ட் ஓவர் பின்னு சொல்லிட்டேன். ஸோ பி இருந்துட்டு எனக்கு இன்ஃபீரியர் காம்பினேஷனா இருக்கு, இல்லாட்டி லெஸ் யூட்டிலிட்டி தரக்கூடிய காம்பினேஷனா இருக்கு. ஆனா அதே நியூ பட்ஜெட் சுச்சுவேஷன்ல எனக்கு இருந்துட்டு ஏ இருந்துட்டு என்னால அட்டைன் பண்ண முடியல. இருப்ப நான் பி சூஸ் பண்ணா இப்ப பீன்றத பாயிண்ட் தான் எனக்கு ரிவீல்டு ப்ரிஃபர்ட். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே இருந்துட்டு எனக்கு இருந்துட்டு இன்ஃபீரியர் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதான் இருந்துட்டு சாட்டிஸ்ஃபைஸ் த வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதே இது இருந்துட்டு எப்போ இருந்துட்டு டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதே கண்டிஷன் தான். அதே மாதிரி இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பட்ஜெட் லைன். ஸோ இந்த இதில் நான் வந்துட்டு எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட் இருந்துட்டு சூஸ் பண்ணுறேன். இதான் நம்ம ஏன்ற பாயிண்ட், இதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டேன்னா இதுக்குள்ளார உள்ள எல்லா பாயிண்ட்டும் சரி அண்ட் பட்ஜெட் லைன் மேலே உள்ள எல்லா பாயிண்ட்டுமே சரி எனக்கு இருந்துட்டு இன்ஃபீரியர் ஆயிடும். எல்லாமே இருந்துட்டு எல்லாத்த விட எனக்கு இருந்துட்டு ப்ரிஃபர்டு இருந்துட்டு ஏ தான். ஸோ ஏ தான் இருந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி தரக்கூடிய பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பட்ஜெட் சுச்சுவேஷன் அங்கே மாறின மாதிரியே மாறுறப்ப நான் இந்த பட்ஜெட் லைன் இருந்துட்டு நான் எனக்கு வருது. ஸோ ஆனால் இப்போ நான் இந்த பாயிண்டான பீன்ற பாயிண்ட் இருந்துட்டு நான் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஏன்னா எனக்கு இங்கே ஏ அவைலபிளா இருக்கு. ஏன்றது இந்த காம்பினேஷனுக்குள்ளார தான் ஏன்றது அவைலபிளா இருக்கு. ஒன்று ஆல்ரெடி நான் வேற என்ன சொல்லியிருக்கேன்னா ஏ விட எனக்கு பி தான் ப்ரிஃபர்டுன்னு, பியை விட எனக்கு ஏ தான் ப்ரிஃபர்டுன்னு இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல நான் ஆல்ரெடி ரிவீல்டு ப்ரிஃபர்டு பண்ணியிருக்கேன்.
அப்படின்றப்ப நம்மளால இருந்துட்டு இப்ப ஏ அவைலபிளா எனக்கு இருக்கிறப்பே இருந்துட்டு என்னால பி சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால இருந்துட்டு என்னோட வீக் ஆக்சிம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் இருந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இது இருந்துட்டு இந்த பண்டில் இருந்துட்டு நம்மளால அந்த மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடிய பண்டில்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த சுச்சுவேஷன்ல. ஸோ அப்ப நமக்கு இருந்துட்டு அப்ப இந்த இடத்துல இருந்துட்டு அப்ப இப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு இருந்துட்டு வீக் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப நமக்கு எப்ப இருந்து இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம எதை சூஸ் பண்ணா வீக் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு எதை சூஸ் பண்ணா இருந்துட்டு நம்ம இருந்துட்டு வீக் ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னா கன்சியூமர் இருந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த போர்ஷன் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு ஏக்கு ஒன்றும் ரிவீல்டு ப்ரிஃபர்டு நம்ம இருந்துட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை. ஸோ அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்ல எதை வேணாலும் இருந்துட்டு கன்சியூமர் சூஸ் பண்ணா, இந்த இதுல நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்துட்டு நம்ம சூஸ் பண்றோம்னா அது கண்டிப்பா இருந்துட்டு நம்ம வீக் ஆக்சியம் இருந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த பாயிண்ட்ல நமக்கு ஏ அவைலபிளா இருந்தாலும் நம்ம இருந்துட்டு ஆல்ரெடி இருந்துட்டு ஏ ப்ரிஃபர்ட் ஓவர் இந்த போர்ஷன் நம்ம இருந்துட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா பழைய பட்ஜெட் சுச்சுவேஷன்ல நமக்கு இந்த போர்ஷன் இருந்துட்டு அவைலபிளே இருந்துட்டு இல்லை, அன்அட்டைனபிள் பாயிண்டா இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இதை சூஸ் பண்ணாதான் நமக்கு இருந்துட்டு இந்த வீக் ஆக்சியம் இருந்துட்டு இதாகும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். நம்ம பழைய கலருக்கே மாறிக்கலாம். அடுத்து ஸ்ட்ராங் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ்ன்றது அது ஒன்றும் இல்லை. இப்போ இருந்துட்டு பிளென்டியா நிறைய பண்டல்ஸ் இருக்கு. முதல்ல இருந்துட்டு கியூ நாட் இஸ் ரிவீல்டு ப்ரிஃபர்ட் டு கியூ ஒன்னு சொல்றேன். இது வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராங்ன்றது நம்மளோட டிரான்சிட்டிவிட்டி அசம்ஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு கியூ நாட் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கியூ ஒன்னு சொல்றேன். அடுத்து கியூ ஒன் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கியூ டூன்னு சொல்றேன். இப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியா கியூ ஒன் ஒரு கமாடிட்டி வருது. கியூ ஒன் கியூ ஒன்னு ஒரு கமாடிட்டி வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இந்த காம்பினேஷன்ஸ் மூலியமா Q1 இந்த இது மூலியமா நம்ம எப்படி இது பண்ணுவோம்? A இஸ் கிரேட்டர் தேன் பி, பி இஸ் கிரேட்டர் தேன் சி. ஸோ இது மூலியமா டைரக்டா என்னன்னு சொல்லிடுவோம்? A இஸ் கிரேட்டர் தேன் சி. அதே மாதிரி தான் Q1 இது Q1 வரைக்கும் போயிட்டே இருக்குமா? ஸோ அப்படி பார்க்குறப்ப Q0 இருந்துட்டு டைரக்டா கிரேட்டர் தேன் Q1. Q1 இஸ் மச் ப்ரிஃபர் டு Q0 is much preferred to Q1. அதான் which is revealed preferred to Q1. So Q1 must never be refilled preferred to Q0. Q0ஓட Q1 இருந்துட்டு அதிக யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடியதா இருக்காது அப்படின்றதா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ வீக் ஆக்சியம்ன்றது ரெண்டு பண்டலுக்கு நடுவில் நம்ம வச்சு பார்க்கறது. ஸ்ட்ராங் ஆக்சியம்ன்றது நம்ம கண்டினியூஸா எல்லா பண்டல்ஸும் இது பண்றோம். எத்தனை பண்டல்ஸ் கூட இது பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரே பட்ஜெட் லைன்ல எல்லா பண்டல்ஸ் கூடயும் நம்ம இது பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியூ நாட் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் கியூ ஒன். அடுத்து கியூ நாட் இல்லாம கியூ ஒன் கியூ டூவை கம்பேர் பண்றோம். கியூ ஒன் கியூ டூல கியூ ஒன் தான் வந்துட்டு பெட்டர்னு சொல்றோம். அடுத்து கியூ த்ரீன்னு ஒன்று இருக்குன்னா ஸோ கியூ டூ கியூ த்ரீ கம்பேர் பண்றோம். அதுல கியூ டூ தான் பெட்டர். அப்படியே பண்ணிட்டே வரப்ப ஒரு சுச்சுவேஷன்ல கியூ என் மைனஸ் ஒன் இருந்துட்டு கியூ என்னோட பெட்டரா இருக்கும். ஆனா இதுல டைரக்டா நம்ம கியூ நாட்டை உள்ள கொண்டு வந்து பார்த்தோம்னா கியூ நாட் தான் இருந்துட்டு கியூ ஒன்னோட பெட்டர்ன்னு இருந்துட்டு இதா இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நம்ம பார்த்தீங்கன்னா கியூ நாட் தான் இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்டு பாயிண்ட். அதாவது இது சொல்றது என்னன்னா இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஏன்றத நான் கியூ நாட்னு இருக்குன்னா இந்த கியூ நாட்ன்ற பாயிண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட் ரிவீல்டு ப்ரிஃபர்ட் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடிய பாயிண்ட். அது கூட எந்த பாயிண்ட் கூட கம்பேர் பண்ணாலும் அதான் வந்துட்டு பெட்டர் பாயிண்டா இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராங் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். வீக் ஆக்சியம்ன்றது ரெண்டு பண்டில் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஸ்ட்ராங் ஆக்சியம்ன்றது அந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல எந்த பண்டில் கூட கம்பேர் பண்ணாலும் இதான் இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துட்டு நமக்கு இந்த வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தான். இது ரிலேட்டடா தான் கொஸ்டின் வரும். மெயினா இந்த இது வரும். கன்சூமரால இருந்துட்டு இந்த பீன்ற பண்டில திருப்பி சூஸ் பண்ண முடியுமா நியூ பிரைஸ் சுச்சுவேஷன்ல? அப்படி சூஸ் பண்றதுன்னா எந்த கண்டிஷன்ல சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வரும். அது எப்பனா இருந்துட்டு ஏ எப்ப அன்அட்டைனபிள் ஆகுதோ அப்பதான் பிஏ சூஸ் பண்ண முடியும். அது இங்க ஆன மாதிரி ஏ இருந்துட்டு அன்அட்டைனபிள் ஆயிடுச்சு, அதனால நம்ம இருந்துட்டு பிஏ சூஸ் பண்றோம் அப்படின்ற கேஸ் தான் இருந்துட்டு இங்க இது. ஸோ அடுத்து இருந்துட்டு வழக்கம் போல நம்ம இருந்துட்டு எல்லா கான்செப்ட்லையும் எப்படி கடைசியா இருந்துட்டு நம்ம டிமாண்ட் கர்வ் டிரைவ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் இருந்துட்டு இங்கேயும். ஸோ இப்போ இருந்துட்டு டப்புன்னு நம்ம முடிச்சிடலாம். இனிஷியலி bundle R is revealed prefer to all the other bundle in budget line LM. ஸோ budget line LMல நம்ம முதல்ல ஆறுன்ற பண்டில் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு ஃபாலோ ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பட்ஜெட் லைன் இருந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். பட்ஜெட் லைன் இருந்துட்டு நமக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுக்குள்ள இருந்தா இருந்துட்டு நம்ம திருப்பி நம்மளோட ஸ்லட்ச் கீ இதை வச்சு நம்ம இருந்துட்டு பார்க்குறோம். ஸ்லட்ச் கீழ காம்பன்சேட்டிங் வேரியன்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இருந்துட்டு முதல்ல சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்? பட்ஜெட் லைன் இப்போ பர்ச்சேசிங் பவரை திருப்பி நம்ம கான்ஸ்டன்ட் கொண்டு வரக்கு நம்ம பட்ஜெட் லைனாக இருந்துட்டு நம்ம
ஷிஃப்ட் பண்ணுவோம். எது வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணுவோம்னா இந்த பாயிண்ட், இதுல இருந்த கண்டிஷன்ல இந்த பாயிண்ட் இருந்துட்டு நமக்கு கிராஸ் ஆகி போற மாதிரியான இந்த பாயிண்ட், அதாவது ஆறுன்ற பாயிண்ட் அவைலபிளா இருக்கிறது இது வரைக்கும் நமக்கு இருந்துட்டு பேரலா இருந்துட்டு நம்ம பட்ஜெட் லைனை ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி வர பட்ஜெட் லைன் தான் வந்துட்டு இந்த PQ நீங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. PQ இஸ் அ காம்பன்சேட்டட் பட்ஜெட் லைன், காம்பன்சேட்டிங் வேரியேஷன் டு ஐடென்டிஃபை சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸோ இப்போ இப்போ நீங்க இதுல தான் பார்க்க வேண்டியது என்னன்னா, கன்சியூமர் இருந்துட்டு இங்கே தான் நான் சொன்ன அந்த வீக் கன்சியூமர் ஆல்ரெடி நம்ம இந்த ஆறுன்ற பாயிண்ட்ல தான் முன்னாடி இருந்தோம். ஆறுன்ற பாயிண்ட் அப்ப இந்த எல்லாம் பட்ஜெட் லைன் சுச்சுவேஷன்ல இந்த எல்லா பாயிண்ட்டுமே இருந்துட்டு நம்ம இன்ஃபீரியர்னு சொல்லிட்டோம். கரெக்டா? இப்போ இந்த நியூ பட்ஜெட் சுச்சுவேஷன்ல நமக்கு ஆர் அவைலபிளா இருக்கு. ஒன்னு கன்சியூமர் இருந்துட்டு ஆறுன்ற பாயிண்டே சூஸ் பண்ணோம், இல்லாட்டி ஆர்ல இருந்து கியூன்ற இதுக்குள்ளார உள்ள இதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தான் இருந்துட்டு கன்சியூமர் இருந்துட்டு சூஸ் பண்ணோம். இந்த பாயிண்ட் எதுவும் இந்த பிஆருக்கு உள்ள பாயிண்ட் எதையுமே இருந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடாது. பிஆர் அண்ட் இது கீழே உள்ள பாயிண்ட் எல்லாமே இருந்துட்டு கன்சியூமர் இருந்துட்டு இந்த போர்ஷன் எல்லாமே இருந்துட்டு கன்சியூமர் இருந்துட்டு நமக்கு சூஸ் பண்ண மாட்டக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இருந்துட்டு ஆர் இஸ் ரிவீல்டு ப்ரிஃபர்ட் ஓவர் இந்த பாயிண்ட் எல்லாம். இந்த பாயிண்ட்டை விட இருந்துட்டு ஆர் ரிவீல்டு ப்ரிஃபர்டு நம்ம ஆல்ரெடி இருந்துட்டு சொல்லியிருக்கோம். எப்படி நம்ம கீழே உள்ள பட்ஜெட் லைன் கீழே உள்ள போர்ஷன் எதுவும் நம்ம இருந்துட்டு செலக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுல இருந்துட்டு இன்கம் ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்காது. அப்படியே பார்த்தாலும் நம்ம இந்த பி P to Rன்றது பட்ஜெட் லைன் மேலே தான் இருக்கு. பட் ஆனா இந்த பாயிண்ட் இருந்துட்டு எதையுமே இருந்துட்டு நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி இந்த பட்ஜெட் சுச்சுவேஷன்ல இதை விட ஆர் தான் இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபர்டுன்னு இருந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதான் இருந்துட்டு நம்மளோட இந்த வீக் ஆக்சியம் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த போர்ஷன் எதுவும் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்று கன்சியூமர் இருந்துட்டு ஆர்ன்ற பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம், இல்லை R to Qன்றதுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்துட்டு நம்ம கன்சியூமர் இருந்துட்டு சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணாதான் நம்மளோட இதுவும் இருந்துட்டு கன்சிஸ்டண்டா நம்மளோட வீக் ஆக்சியம் ஆஃப் ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் இருந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது மூலியமா இப்போ நம்ம ஆறுன்ற பாயிண்டே சூஸ் பண்றான்னு எடுத்துக்கலாம், இல்லை எந்த பாயிண்ட் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த பட்ஜெட் லைன்ல இனிஷியல் பிரைஸ் லெவல்ல நம்ம கன்சியூமர் இருந்துட்டு ஏன்றது இருந்துட்டு கன்சியூம் பண்ணாங்க எக்ஸ், ஏங்கிற எக்ஸ், பின்ற பிரைஸ் இப்போ பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம மேபி சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ஆர்ல இருந்து இது நம்ம ஒரு கியூ இது வந்து வேற ஏதாச்சும் பின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த பாயிண்ட் சூஸ் பண்றாங்க. ஸோ R to Bன்றது நம்மளோட சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம் இது இருந்துட்டு ரிவ்யூ இன்கம் சேஞ்ச் இருந்துட்டு, ஸோ இன்கம் நம்ம குறைச்சு நம்ம ஆக்சுவலாக சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ஃபைன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பீன்ற பாயிண்ட் இருந்துட்டு நமக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸோ இப்போ அந்த இன்கம் நம்ம கம்மி பண்ணோம் இல்லையா காம்பன்சேட்டிங் வேரியேஷன் மூலியமா, அதை நம்ம இன்கம் நம்ம திருப்பி இது பண்ணோம்னா இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு பில இருந்து டி, டீன்றதான் நியூ பாயிண்ட் பிரைஸ் ஃபால் ஆனதுனால. ஸோ இதுக்கு நேரம் ஸோ இது டு இது நம்மளோட சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட், இது டு இது நம்மளோட இன்கம் எஃபெக்ட். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் எப்படியோ ஓவரால் பிரைஸ் ஃபால் ஆனதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் எஃபெக்ட்னால வர்றது பீன்ற பாயிண்ட். ஸோ பிரைஸ் ஃபால் ஆகுது, பீன்ற பாயிண்ட் இருந்துட்டு நம்ம டெல் பண்றோம். ஸோ இது மூலியமா நமக்கு இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இதான் இருந்துட்டு ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி மூலியமா நம்ம இருந்துட்டு டெரிவேஷன் ஆஃப் டிமாண்ட் கர்வ். ஸோ தி நியூ equilibrium is a point, new equilibrium at point T includes larger quantity of X resulting from fall in price. Price fall ஆனதுனால larger quantity of X இருந்துட்டு நம்ம கன்சியூம் பண்றோம், exhibits law of demand. ஸோ இது வந்துட்டு நம்மளோட law of demand இருந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, இவ்வளவுதான் இருந்துட்டு நம்மளோட ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி. ஸோ இதோட இந்த இதை நான் முடிக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி டேரெக்டாக நம்ம டெலகிராம் சேனலில் கூட வந்து இருந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக இருந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.